மேடம், நான் டைவர்ஸ் கொடுக்க போறது இல்ல. வேணாண்டா டேய் வேணாப்பா சொல்றா கேளுங்கய்யா. இப்ப என் சிச்சுவேஷன் மாறிடுச்சு மேடம். இனிமே என்னால டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. என் குடும்பத்தை நீ பாத்துக்கடா. ஏன் மாப்ள? மாமாவை வெட்டிய மருமகன் இன்னைக்கு நியூஸ்ல வரண்டா. ஏண்டி கொடுக்க மாட்டேன்? ஏன்னா மனோஜோட குழந்தை என் வயித்துல இருக்கு. எரியுதா? இன்ஜின்ல எதுவும் ப்ராப்ளமா சார்? எல்லாம் நிறுத்துங்கப்பா. எமர்ஜென்சி. என் வயிறு எரியுதுங்க. அவர்தான் என் குழந்தைக்கு அப்பா. என்னாச்சு மாப்ள? வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டா மாப்ள. அப்படியே இவண்ட பெரியணும்னு நான் முடிவெடுக்கலாம். ஆனா என் குழந்தைக்கு அப்பா இல்லாம இருக்க முடியாதுல்ல. டேபிள கெஞ்சி கேக்குறேன், முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்க. கடவுளே நாங்க பிரிய கூடாதுன்னு என் வயித்துல ஒரு உயிரை கொடுத்திருக்காரு. முதுகுல குத்திட்டு இல்ல? இல்ல. முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன். இது மனோஜோட குழந்தை. இனிமே நான் எப்பவும் மனோஜ் பிரிய மாட்டேன். காசு கூட தராம எஸ்கேப் ஆயிட்டான். அப்பா ஒழுங்கா ரிட்டையர் ஆனா வீட்டுல கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கையா. நீ முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஆஸ்திரேலியாக்கு மச்சான். போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. குழந்தைக்காக நம்ம சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். இனிமே நம்மள யாரும் பிரிக்க முடியாது. என்ன அட்டூழியம் பண்றாங்க, வாங்குறாங்க போங்குறாங்க. உங்க சௌரியத்துக்கு வர நக்கலா இருக்கா உங்களுக்கு? இது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்க போறது இல்ல. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. இந்த கேஸ் இந்த ஜன்மத்துல முடிய போறது இல்ல. நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. எப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறா? மா, இதுக்கு காரணம் பார்லரமா மட்டும் இல்லைலமா. ஏன்னா என் பக்கிட்ட என்ன நிக்கிறீங்க? அங்க போங்கண்ணே. என்னையே தான் ஃபாலோ பண்ணுமா நீங்க?